மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல பாத்தீங்கன்னா சம்பவங்களை என்ன பண்ணிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இயேசு என்ன பிறக்கிறார், இயேசு வாழ்ந்தார், அப்புறம் இயேசு அற்புத அடையாளங்கள்லாம் செய்தார், அப்புறம் இயேசு என்ன ஆயிட்டார்னா மரிச்சார், அப்புறம் இயேசு உயிரோடு எழும்பினார், அதுக்கப்புறம் 40 நாள் சீஷர்கள் காணப்பட்டார், அப்புறம் இயேசு என்ன ஆயிட்டார்னா பரமேறிட்டார். இதெல்லாம் என்னன்னா சம்பவங்கள், அவங்க பார்த்த சம்பவங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு பரமேறினார் வருது. இதெல்லாம் பார்த்தது, இதெல்லாம் ஈஸியா நம்ப முடியுது. ஆனா இப்ப இயேசு போனாரே மேல, பரமேறினாரே, அவர் இன்றைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்றைக்கு அவருடைய நிலை என்ன, அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் பார்க்கணும்னா எங்க பார்க்க முடியும்னா இந்த பவுலுடைய நிருபங்களை பார்க்க முடியும். பவுல் சொல்லுகிறார், எபேசில சொல்லுகிறார், இயேசுவை உயிரோடு எழுப்பி என்ன பண்றாருன்னா எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசு உயர்த்திட்டாராம். இயேசு எங்க இருக்கிறார்னா பிதாவுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். நீங்க எங்க இருக்கிறீங்க? இன்றைக்கு அவரோடு கூட நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பவுலுக்கு வெளிப்படுத்தினார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல வெளிப்பாட சொல்றார். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இயேசு மரிச்சது சொல்றாங்க. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் பாத்தீங்கன்னா இயேசு மரிச்சார் சிலுவையில, அவ்வளவுதான் அவங்களால சொல்ல முடியுது. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா அவர் மரிச்சாரே, இந்த சிலுவைக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, என்ன சொல்றாருன்னா மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம மீட்டு கொண்டார். இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்ம மேல் வந்திருக்கிறது. இதான் வெளிப்பாடு.